எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஒரு குருடன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? வழியருகே உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். ஒரு பிச்சைக்காரன் எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க? நல்லா சேரு போட்டு அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க. ஒரு பிச்சைக்காரன் எப்படி உட்காருவாங்க? அப்படி நிலத்துல உட்காந்து இது இருக்கிறதுனால நான் காமிக்க மாட்டேங்கிறேன், இல்லைன்னா உட்காந்து காமிச்சிருக்கேன். நிலத்துல உட்காந்து என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் போட்டு இல்லையா, ஒரு பாத்திரமோ இல்லைன்னா இல்லைன்னா ஒரு பாயோ ஏதாவது போட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து என்ன பண்ணுவாங்க? கையேந்தி பாக்குறவங்க முன்னாடி இவர் ரொம்ப இளமையா இருக்கிறவனும் பட் பார்த்த பாவம் தோன்ற போல இருக்கணும் அப்படிதான் பிச்சை கொடுப்பாங்க இல்லையா? இல்லையா? சிலர் பார்த்தா பிச்சைக்காரனே பார்க்காதவனுக்கு போல இருப்பீங்க. பிச்சைக்காரங்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க எல்லாரும் கையில எடுத்துங்க. உங்க முன்னாடி இருக்கிற பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க நானும் ஒரு பிச்சைக்காரன் தான் இருந்தேன். இந்த கூட்டத்தில் உட்காந்து இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் முன்னாடி உட்காந்து கொண்டு பாத்திரத்தை வச்சு பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவர் நபர் தான் நான். என்னடா போட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு பிச்சைக்காரன் சொல்லி படை அடிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த குலா கம்யூனிட்டின்றது இந்த குலா கம்யூனிட்டின்ற அந்த குலா கம்யூனிட்டிக்குள்ள பெற்ற ஒரு వ్యక్తి தான் நானும் இந்த குலா ஜனத்தோட மத்தியத்தில் தான் இருந்தேன். எங்கள் அப்பா சரியான இந்த திருட்டு வேலை பண்ணுற ஒரு நபர். எங்கள் அம்மா இது மாதிரி ரோட் சைடில் பெருக்க போவாங்க. பெருக்கி அநேக பொருள்களை திகடி கொண்டு வந்து இந்த திருட்டு வேலையை பண்ணி கொண்டிருந்த நபர். அது போலவே சின்ன வயசுல பாத்திரம் எடுத்துக்கிட்டு பல வீடு வீடா போய் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு பல வீடு வீடா போய் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தவன் தான் நான். ஹலோ, பிச்சை கேட்டு தரல என்ன பண்ண தெரியுமா? பிச்சை கேட்டு தரலன்னா அந்த வீட்டிலே திக்கிடுவோம். பல கோயில்களுக்குள்ள போய் என் தங்கச்சி பார்த்தா என் தங்கச்சி வயசுல இருக்கிற பிள்ளைங்க தான் இருக்குங்க. இந்த மாதிரி என் சின்ன தங்கச்சி எடுத்து என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு படுக்க வச்சுட்டு கீழே பாய் விரிச்சு அந்த இடத்துல பள்ளிகளுக்கு முன்னாடியும் தெருவுகளுக்கு முன்னாடியும் உட்காந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒருத்தன் தான் நான். அது முடிஞ்சு அந்த சின்ன அந்த ஒரு ஏஜ் முடிஞ்ச நிமிஷம் வளர தொடங்கும் இல்லை, காலக்கிரமேண நம்ம உடம்புகள்லாம் பெருசாக தொடங்கும். பெருசான தேசம் நான் எங்கள் அப்பாவை பார்த்து ஃபாலோ பண்ணேன். எங்கள் அப்பா அந்த காலகட்டத்திலேயே ரொம்ப போலீஸுகளில் பிடிபடாத பயங்கரமான ஒரு புள்ளியாக இருந்தார். அவர் தலிச்சேரி அது மாதிரி பல இடங்கள் எங்கள் அப்பாவுக்கு கேஸ் இருந்துச்சு. இப்போ இருந்திருக்கா, அவர் இறந்து போயிட்டாரு. அதனால எங்கள் அப்பாவை பிடிக்க முடியாது, அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கு சேஷம் நான் எங்கள் அப்பாவை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு நானும் வளர தொடங்கினேன். வளர்ந்து சில காலகட்டம் முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா எதெல்லாம் போதைப் பொருட்களை யூஸ் பண்ண தொடங்கினாரோ அதையெல்லாம் நானும் பயன்படுத்த தொடங்கினேன். சின்ன வயசுலேயே 12 வயசுலேயே பீடி சிகரெட்ல இருந்து எல்லாமே குடிக்க தொடங்கினேன். 19 வயசுல ஜெயிலில் வச்சு பல போதைப் பொருள்கள் இதுவரை அனுபவிக்காத பல போதைப் பொருள்களை ஜெயில் வாசத்துல நான் அனுபவிக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த ஜெயிலுக்குள்ள போய் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணி ஜெயிலுக்குள்ள போகும்போது ஜெயிலுக்குள்ள இருந்து கைதிகள்கிட்ட அடி வாங்கி அடி வலி சகிக்க முடியாம அவங்களை திருப்பி அடிக்க தொடங்கி அப்படி அதுக்குள்ள இருந்து பெரிய ஒரு டரஸ்டா திரும்பவும் வெளியே வர்றது கிடையாது. வெளியே வந்த சேஷம் திரும்பவும் இந்த பாபத்தின் கரையிலே நான் கடந்து போய் கொண்டிருந்தேன். பாருங்க, எங்க அம்மா இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எங்க அப்பா இந்த மாதிரி தவறுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதை அவர்களை பார்த்து பின்பற்றி கொண்டு நானும் சின்ன வயசுல இருக்கும்போதே நானும் என்ன பண்ணேன், அவங்களை பார்த்து பின்பற்றி கொண்டு போய் கொண்டே இருந்தேன். படிக்கிறதுக்கான ஒரு இடமும் ஒரு சூழ்நிலை இல்லை. வெறும் 2ஆம் கிளாஸே நான் 3 ஜில்லையில படிக்கிறது கிடையாது. வயநாடு ஜில்லையிலும் அது போல கண்ணூர், கோழிக்கோடு அப்படின்னு 3 ஜில்லையில 2ஆம் கிளாஸ் படிக்கவே முடியல. எங்களோட கம்யூனிட்டி நாடோடி ஜனங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கிற நாடோடி ஜனங்கள் கூட்டத்தில் பட்டவங்க தான். அது மாதிரி பல இடங்கள்ல போய் சென்னை ஏதாவது மைதானம் கிடைச்சிச்சுன்னா அந்த மைதானத்துல டென்ட் அடிச்சு அங்கேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஓனர்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, அந்த யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, டென்ட் அடிச்சு அங்கேயே எல்லா குரூப்பா தங்க தொடங்கிடுவாங்க. தங்க தொடங்கி அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. வேலையை ஆரம்பிச்சு அவங்க செய்ய வேண்டிய பாப்பமான இந்த மாதிரி சில வேலைகளை செஞ்சு அப்படி முன்னாடி போய்கிட்டு அங்கிருந்து யாராச்சும் துரத்துனாங்கன்னா அடுத்த இடம் அப்படியே மாறி போய்கிட்டு இருந்தோம். போய்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு 7 பிள்ளை, எங்க அப்பாவுக்கு 3 பொண்டாட்டி, 9 பிள்ளை இருக்குது. அதுல எங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டிக்கு 2 பிள்ளை, எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு 7 பிள்ளை. ஸ்தோத்திரம். இதனால பாஸ்டர் சொன்னார், லைவ்ல போட்டா கொஞ்சம் சர்ச்சைக்கு
அப்படி இருந்த ஒரு அப்படி இருந்த எங்க அம்மாவோட மூத்த மனைவிக்கு பிறந்த பிள்ளை தான் நாங்க 7 பேர். நாங்க 7 பேர் எங்க பிறந்தோன்னு எங்க அம்மாவுக்கே தெரியாது. எங்க பிறந்தோன்னு எங்க அம்மாவுக்கே தெரியாது. இங்க இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல உங்க பிள்ளை எங்க பிறந்தாங்கன்னு. பிள்ளைங்கெல்லாம் ஒரு நாளைக்கு அம்மா என்ன எங்க பெத்தன்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லும், இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் ஒன்ன பெத்த இல்லைன்னு பிரசவிச்சேன், இல்லைன்னு இன்னும் ஹாஸ்பிட்டல் இன்னும் இடத்துல தானே கரெக்டா சொல்லுவாங்க. எங்க அம்மாட்ட கேட்டா அம்மா எங்கன்னு தெரியலப்பான்னு சொல்லும். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல அவங்க அப்படி ஓடிக்கொண்டிருந்தாங்க. எனக்கு தெரியும் என்னோட இளைய தம்பி பிறந்ததை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இளைய தம்பி பிறந்தது எனக்கு தெரியும். அவன் எர்ணாகுளம் என்ற ஊர்ல, கேரளால எர்ணாகுளம் என்ற ஊர்ல அங்க ஒரு சாப்பம்படிக்கின்ற ஒரு பாலத்துக்கு கீழே தான், பாலத்து அடியில தான் என் இளைய தம்பி பிறந்தான். ஸ்தோத்திரம். தூங்க வருதா உங்களுக்கு? தூங்க வர்றவங்க ஒரு எழுதி சொல்லுங்க. ஓகே, ஸ்தோத்திரம். ஆமே. யாருக்குமே தூங்க வரல, அதனால சந்தோஷமா ஸ்தோத்திரம் ஆண்டோட வாசனத்தை சொல்ற கடந்து வரேன். அப்படி என் இளைய தம்பி பிறந்தான். அதுக்கு சேஷம் என் 2 தம்பிகள் கோழிக்கோடு தேசத்துல குச்சடி அப்படின்னு சொல்லப்படுற குச்சடி பேரம்பரம் அந்த ரூட்ல, சிஸ்டருக்கு தெரியல, சிஸ்டர் அறியல அறியும். ஓகே, ஸ்தோத்திரம். அது மாதிரி இடங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, என் 2 தம்பிகளும் அந்த குச்சடின்னு சொல்ற இடத்துல பாலத்துக்கு கீழே தான் பிறந்தாங்க. இதுதான் எனக்கு தெரியும். பாக்கி யாரும் எனக்கு மூத்த 3 சிஸ்டர்மா இருக்கு. எனக்கு மூத்த 2 சிஸ்டர்மா இருக்காங்க. எனக்கு இளைய ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க எங்க பிறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இளைய ஒரு தம்பி கூட இருக்கான், அவன் எங்க பிறந்து தெரியாது. அப்புறம் அம்மாட்ட கேட்கும்போது சொன்னேன், எங்க பிறந்தேன்னு தெரியாது, எங்க உன்னை கொண்டு போறேன்னு தெரியாது, எப்படி நீ வளருவேன்னு ஒண்ணுமே தெரியாது. சும்மா அப்படியே ஆடு மாடுகள் பெத்து போட்டவங்களை பெத்து போட்டுட்டு நாங்க அப்படியே அவங்க பின்னாடியே அலைஞ்சு என்ன பார்க்கணும், ஒரு இடையிலாத்த ஆடு என்ன ஆகும், நாளைக்கு ஏதாவது ஒரு முள்ளிலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நறுக்கியில மாட்டிக்கிட்டு அது சாகுறது அதோட நிலைமை. அப்படிதான் என்னோட ஜனங்க எல்லாருமே அப்படிதான் சிந்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சின்ன வயசுலயே சில போதை பொருள்களுக்கு அடிமையாகி படிக்க முடியாம வாலிப வயசுகளுக்கு இப்பவும் அநேக பாவங்களை பண்ணி கொண்டு இருக்காங்க, அநேக தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நானும் சில வயசுல ஒரு 17-15 வயசுலாம் ஆனப்போ அந்த வயசுல நான் என்ன பண்ணேன், நானும் இந்த மாதிரி பல பாவங்களை பண்ணிக்கொண்டு என் இளைய தம்பியை கூப்பிட்டுட்டு பல இடங்கள்ல இந்த சாக்கு எடுத்துக்கிட்டு பொறுக்கிற வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பொறுக்கிறது இல்லை, அந்த ரோட் சைட்ல பார்த்துருப்பீங்க இல்லையா, ரோட் சைட்ல பார்த்தா சிலர் சாக்கத்துக்கு தோல்ல போட்டுக்கிட்டு அப்படியே சாக்கத்தை போட்டுட்டு அப்படியே பார்த்தா நான் ஒரே நாத்தமா இருக்கு இல்லையா, அவங்களை பார்த்தா பக்கத்துல போக முடியுமா? பக்கத்துல போக முடியாது இல்லையா? அத மாதிரி ஒரே நாத்தமா இருக்கிற ஜனங்களை போல நானும் என் சின்ன தம்பியை கூப்பிட்டுட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு சாக்கு எடுத்துக்கிட்டு பொறுக்கிட்டே ஆளுங்க பிடிப்பாங்க. பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, காலை உடைப்பாங்க, மிதிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த வழி போயிடுச்சுன்னா திரும்ப அடுத்த வழியை தொடங்கிடுவேன். என் சின்ன ஒரு தம்பி இருந்து அவனுக்கு என்ன பண்ண தெரியுமா, இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் சின்ன தம்பிக்கு அங்க இருக்கிற போதை பொருள் இருக்கிற இந்த டிஎஸ் சொல்லுவாங்க, பான்ட்ராக், அந்த மாதிரி ஜாமத்தை நான் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தேன். அவனுக்கு சின்னவருக்கு நான் கொடுத்து இப்படிதான் அதை பயன்படுத்தணுன்றதை குறித்து நான் காமிச்சு கொடுக்கறது ரெடியாச்சு. அந்த சின்ன வயசுலயே அவனும் அதை பயன்படுத்த தொடங்கினா அவன் வளர்ந்து வந்திருந்தா என்ன இருப்பான், என்னைக்காவது பெரிய ஏதாவது ஒரு தீவிரவாதி கூட்டத்திலேயே செயல்பட்டிருப்பான். அப்படி சில காலகட்டம் முடிஞ்சது. 18-19 வயசாக ஜெயில்வாசம் அனுபவிச்சேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு 19ஆவது வயசுல எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. 19ஆம் வயசுல கல்யாணம் முடிஞ்ச என் மனைவிக்கு வெறும் 16 வயசு. அன்னைக்கு கல்யாணம் முடியும் போது 16 வயசு என் மனைவிக்கு, எனக்கு 19 வயசு. 19 வயசுல கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் என் மனைவியை கூப்பிட்டுட்டு நேரம் ஹனிமூன் எங்க போனேன் தெரியுமா, இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள. இது மாதிரி ஒரு சில நாடுகள் தங்குற சில பிளாட்ஃபார்ம்ல போய் நானும் அந்த இடத்துலயே தான் நானும் தங்கிறது கிடையாது. அவங்கள ரொம்ப அடிப்பேன்னா சின்ன அடியல்ல, அடிச்சு தோலை விரிச்சு எடுத்துருவேன், ஒடிச்சு ரத்தம் வடியும், அப்படி போட்டு அடிப்பேன். அப்படி அடிக்கும் போது அவங்க போய் நேரம் அவங்க அம்மாட்ட போய் முதுகாங்க, அம்மா எப்படி அடிச்சிருக்கா பாருங்க அம்மா. அவங்க அம்மா சண்டை போட்டுக்கிட்டு வருவாங்க, திரும்ப அவங்களுக்கு பிரச்சனை. அப்படி ஒரு சமாதானம் இல்லாத குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லாத யாராச்சும் இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களோட கூட தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சமாதானம் இல்லாம கடந்து போய்கிட்டு திரும்ப அந்த மைதானங்கள்ல கடந்து போய் தங்கிக்கிட்டு திரும்ப என் மனைவியை கூப்பிட்டுட்டு நான் திருட போவேன். என் மனைவியை கூப்பிட்டுட்டு அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் சாக்கு எடுத்துக்கிட்டு பெருக்கிட்டு ரோடு திரும்பி போய் அப்படி திருடிட்டு வர்றது, சினிமா பாக்குறது, உடுக்க ஒரு ட்ரெஸ் இருக்காது. நாங்க யாராச்சும் பஸ்ல ஏறணும்னா பஸ்ல இருக்கிறவங்கள கீழே இறங்கிடுவாங்க, இல்லைன்னா எங்களை இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா ஒரே நாற்றமா இருக்கு, உடுக்க வஸ்திரம் இருக்காது, உடுக்க ஒரு ட்ரெஸ், அது மாதிரி ஒரு காரியங்கள் ஒண்ணுமே இருக்காதனால எங்களை யாருமே என்ன பண்ணுவாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது சில காலகட்டம் முடிஞ்சு எர்ணாகுளத்துல கிருவம்னு சொல்ற இடத்துல டென்ட் அடிச்சு நாங்க தங்கி கொண்டிருந்தோம். டென்ட் அடிச்சு தங்கி கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல எங்க அக்கா, என் மூத்த அக்கா
இது மாதிரி ரோட் சைடில் பெருக்கிறதுக்கு வேண்டி அப்படியே பெருக்கிட்டு ரோட் சைடாக போகும்போது ஒரு ஊழியக்காரர் கேரளாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் நேராக போய் இயேசு உண்மை நேசிக்கிறாருன்னு சொல்லி கைப்பிரதி கொடுத்துருக்காங்க. கைப்பிரதி கொடுத்து அவங்களுக்கு உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும், இயேசு நேசிக்கிறேன்னு சொல்லணும். சரி இயேசு நேசிக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க சும்மா அந்த கைப்பிரதி வாங்கிக்கிட்டு சும்மா வீட்டுக்கு வந்து ஏதோ உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், சரி எதுக்கு இயேசுவை சும்மா ஆராதிச்சு பார்க்கலாம், சும்மா என்ன பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி புதுசாக வந்து சகோதரி மாதிரி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, உங்களை மாதிரி தான் வந்து எங்கள் அக்கா என்ன பண்ண தெரியுமா, சும்மா சும்மா சில ஊழியக்காரன கைப்பிரதி வாங்கிட்டு வந்து ஜெபிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சும்மா உங்களை மாதிரி தான் ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆலயத்துக்கு அவங்க 1 வாட்டி போயிருக்காங்க. போயிட்டு ஜெபம் பண்ண தொடங்கினாங்க. ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன அந்த டைட்டில் அடிச்ச இந்த மைதானத்தில் அவங்க வீட்டுக்கு வந்து என் மனைவியை அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருமே ரவுண்டாக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது நான் அந்த இடத்துல வர்றேன். நான் அந்த இடத்துல வந்து கேட்குறேன், நான் லாஸ்ட் டென்ட் அடிச்சிருக்கோம். அந்த டென்ட்டில் தான் நான் தைக்கிட்டு டென்ட்டுன்னா தெரியுது அவங்களுக்கு, டென்ட்டுன்னா தெரியும். இப்படி கூடாரங்கள் பண்ணியிருப்பாங்க, கூடாரங்கள் ஸ்தோத்திரம். அந்த மாதிரி கூடாரங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நான் லாஸ்ட் டென்ட்டில் நான் வந்து பார்க்கும்போது என் மனைவி எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் மனைவி வயநாடு தேசத்துலேருந்து இருந்தவங்க தான். அவங்களை அங்கிருந்து கல்யாணம் பண்ண என் மனைவி ஒரு 10th வரை படிச்சிருக்காங்க. அவங்க இந்த நாடோடியில் பெற்றவங்க தான். இருந்தாலும் அவங்க படிக்கிறதுக்குள்ள அங்கேயே கொஞ்சம் படித்து 10th வரை படிக்கிறதுல ஒரு கேப் அவங்க கிடைச்சது. ஸ்தோத்திரம். அந்த கிடைக்கிறதுல அவசரம் கிடைச்சதுனால இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வசனம் வாசிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது அவன் சொன்னேன், இயேசு ஆராதிக்கிறேன்னு சொன்னாங்க. இயேசு ஆராதிக்கிறா, என்கிட்ட இல்லாதது யாருமே இல்லையே. நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே ஒரு பையில போட்டு வச்சிருக்கோம். இயேசு இருக்குது, அதில் அப்புறம் இந்து தெய்வங்கள் இருக்குது, முஸ்லீம் தெய்வங்கள் இருக்குது, அல்லாஹ் இருக்குது, எல்லாருமே இருக்குது. வேளாங்கண்ணி கோயில இருந்து எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய போட்டோ எடுத்து பை எடுத்து பைக்குள்ள ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஃபில் பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு தேவனும் ஒரு சாமியும் நாங்கள் இல்லா நினைச்சு குறைபட விடன்றதுனால எல்லாருமே எல்லா போட்டோயும் உள்ள வச்சு சமாதானமாக கொண்டு நடக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தான் சமாதானமே இல்லை. அப்படி இருக்குன்னு நான் சொன்னாக்கா எவங்கிட்ட இயேசு இருக்காரு, நீ இயேசு இருக்காரு சொல்லும்போது டே அது இயேசு இருக்குதுடா, இருந்தாலும் அந்த பாஸ்ட் அவர் என்கிட்ட பேசுறது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த இயேசு பாவலை நம்மளை மாற்ற முடியும், நம்ம வாழ்க்கையில் வித்தியாசம் வரும், சும்மா ஜெபிச்சு பாருன்னு சொல்லும்போது நான் அப்படியே தமாஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா சொன்னா இங்கே பாரு, இல்லைன்னா பார்த்துக்க இந்த ஒரு வசனம், இது நான் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அது உன்னோட கூட பேசும் பாருன்னு சொல்லிட்டு இது ஏதுன்னு ஞாபகம் இல்லை. சங்கீதத்தை ஓப்பன் பண்ணி முன்னாடி தான் கிளிசோஷியம் நல்லா பண்ணுவோம்ல, கோயிலுக்கு போயிட்டா ஒத்தி எடுத்து அது சென்டரில் இருக்கிறதா எடுத்து வாசிப்போம். அது மாதிரி பண்ணி நல்ல அபியாசம் இருக்கிறதுனால அவங்க என்ன மாதிரி சரி அப்படி இருந்தால் நான் அவங்ககிட்ட ஒரு வசனத்தை வாசிக்க வைக்கிற பாருன்னு சொல்லி எங்கள் அக்கா பேசிக்கிட்டு பைபிளை திறந்து அதை எடுத்து இடையில இருந்து ஒரு சின்ன வாக்கியத்தை எடுத்து வாசிச்சாங்க. அது என்ன வாக்கியம்னு தெரியாது, என்ன ஆண்டவர் பேசுறாருன்னு இப்ப எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா அந்த வசனத்தை எடுத்து வாசிச்ச உடனே பாருங்க அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு சக்தி என்ன அட்டாக் பண்ணதை நான் அனுபவிச்சேன். பாருங்க அந்த இடத்துல அவங்க வாசித்த உடனே ஏதோ ஒன்று ஸ்ட்ரகிள் பண்றது போல, என்ன தொடுறது போல அங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நினைச்சு நான் இதுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்குது, என்னமோ ஒரு சக்தி இருக்குது. முன்னாடி தான் நமக்கு எல்லா சக்தியை பத்தி தெரியுமே, அது அங்க ஆயிடுச்சுன்னா அவங்க பெரியதான் நினைச்சுக்கிட்டு அது பின்னாடி ஓடுறவங்க தானே. அப்படி ஒரு ஏக்கணக்குள்ள இதுக்குள்ள ஏதோ ஒரு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், நான் அவங்க சைலண்டா போயிட்டேன். அப்ப அக்கா சொன்னா, நீ வேணா வந்து பாரு சர்ச்சுக்கு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச் இருக்குது, வந்து பாரு, அப்போ ஆண்டோட ஏசப்பா அவங்க கூட ஏதாச்சும் பேசுவாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் பார்த்தேன். சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போய் பார்ப்போம். எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கோம், வேளாங்கண்ணி போகாத இடங்களும் ஒன்றும் இல்லை, எல்லா இடங்களையும் போயிருக்கோம். அதோட கூட்டத்தில் இது ஒன்றா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணேன், எர்ணாகுளம் சிட்டியிலேயே இல்லை எர்ணாகுளம் சிட்டியிலேயே கும்ப்ளான்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சென்டர்ல ஒரு பெரிய சர்ச்சு, மாஸ்டர் ராஜேஷ் தான் அந்த அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க எர்ணாகுளத்தை கூகுளில் சர்ச் பண்ண பார்த்தாலும் தெரியும். பெரிய ஒரு சர்ச்சு, 10,000 பேர் கூடி வர்ற பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே கடந்து போறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா சர்ச்சுக்கு ஆளுகளை கொண்டு வந்து வண்டியில கொண்டு வந்து எல்லாருமே உள்ள ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் பஸ்ஸில் செப்பரேட்டா பஸ் ஏறி நேராக சர்ச்சுக்குள்ள போறோம். சர்ச்சுக்குள்ள போகும்போது நான் எப்படி இருந்தது தெரியுமா, இந்த ஜாக்கெட் இந்த மாதிரி கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஒயிட்டும் நல்ல பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற உடுக்கவே நல்ல ஒரு அடையா இருக்காது, ஒரு துணி நல்ல ஒரு வஸ்திரமே இருக்காது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு அழகா என் பிள்ளைங்க போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லும் போது கிறிஸ்துமஸோட கொண்டாட்டம் அவங்க மூஞ்சில் அப்படியே தெரியுது இல்லையா. அன்னைக்கு ஒரு வஸ்திரமே இல்லை, உடுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் இல்லாம நான் இதில் இருந்ததை எடுத்து போட்டுக்கிட்டு என்ன பண்ணேன், அந்த இடத்துக்கு அந்த சர்ச்சுக்குள்ள கடந்து பொறுத்தடையாச்சு. உள்ள போய் பார்த்தா அப்படியே 2 சைடு நல்ல ஒயிட் கலர் ஃப்ளவரும் அதுபோல கிரீன் கலர்ல நல்ல புள்ளிகளால் நட்டு பிடிப்பிச்சு பார்த்தா நல்ல ஒரு ஏகம் தோட்டம் போது இருக்கும். பார்த்தா அதுக்குள்ள கொஞ்ச தூரம் உள்ள போயிட்டு பின்னாடி ஒரே ஓட்டம் ஓடி வெளியே வந்துட்டேன். ஏன்னா நமக்கு உள்ள போக முடியாது, ஏன்னா அங்க உள்ள பார்த்தால் அவ்வளோ பர்ஃபெக்ட் நல்லா கிளியரா இருக்காங்க. உள்ள
அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரனா இருக்க திருடனா இருக்கிற நம்ம போகும்போது என்ன தோணும் இல்லையா? அந்த இடத்துல உள்ள போயிட்டு எனக்கு அப்படியே ஒரு பயம் வந்து பின்னாடி ஓடிட்டேன். ஓடுறது என் கூட இருந்தவன் சொன்னான், இதுக்கு வா சும்மா போய் பார்க்கல, எத்தனையோ இடத்துல போயிருக்கோம், நம்ம பல வாட்டி போன ஸ்பெஷலான இடமே ஸ்டேஷன் தான், போலீஸ் ஸ்டேஷன் தான். கேரளத்துல நான் ஏறாத ஸ்டேஷனு கம்மி தான். எல்லா இடங்களையும் முக்கியமான ஏறி இருக்கேன். எல்லா இடங்களையும் எல்லாம் ஒரு ஜில்லையில ஒரு ஸ்டேஷன்லயாச்சும் ஏறி அந்த இடத்துல ஒரு அவார்டு வாங்கியிருப்பேன் நான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷனா அந்த காலகட்டத்தில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது முன்னாடி ஓடி போய் பார்த்தேன்னு என் கூட இருந்த சொன்னா, நீ வந்து சும்மா உட்காந்து பாரு, ஏதாவது நடக்குத பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே நேரம் உள்ள போனோம். அது வந்து நல்ல ஓப்பன், இந்த மாதிரி மூடி வைக்கிற சர்ச்சை இல்லை, மேலே மட்டும் ஓப்பனிங்காக இருக்கும், இந்த சைடெல்லாம் ஃபுல் விண்டோ டைப் தான். அப்படி இருக்கும்போது ஒரு மூலையில் காயில் சைடில் தான், காயில் இருக்கும்ல, காயில் கடல் காயில் இல்லையா, அந்த காயில் சைடில் தான் அந்த சர்ச். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மூலையில் போய் ஒரு கசாரையில் ஒரு சேர்ல போய் நான் உட்காந்து ஒரு சைடில் உட்காந்துக்கிட்டு நான் அப்படியே அவங்க ஜனங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஜனங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே அந்த பிரதரை போலயே சில பேர் வந்து எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா சூப்பரா எல்லாம் டிஷர்ட்டும் மீசையில வச்சுக்கிட்டு அப்படி இருக்க ரொம்ப பேர் வந்து எல்லாம் முட்டுங்கால நின்றுக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஹலோ, கேக்குறீங்களா? ஸ்தோத்திரம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. துதிச்சு கொண்டே இருக்கும்போது நான் அந்த இடத்துல பாக்குறேன், திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. பின்னாடி ஒண்ணுமே இல்லை. நாம போறது ஏதாவது எதிர்பார்த்து கொண்டே இல்லையா? போறது எதுக்கு? ஏதாவது இயேசுவோட சிலுவையோ, இல்லைன்னா இயேசுவோட ஏதாவது ஒரு பிரதிமையோ, இல்லைன்னா ஏதோ ஒன்று இருக்குன்ற எண்ணத்தோட போறாங்க. அதை பார்த்து எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஜனங்க எல்லாம் ஆவினால் ஜெபிக்கிறாங்க. அதை பார்த்து என்ன மிராக்கள், எதுக்கு இப்படி இவங்களுக்கு பைத்தியர் இருக்குமா? என்ன ஒண்ணுமே இல்லை, இல்லாத என்ன இப்படி துதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். அப்படி இருக்கும்போது பாருங்க, சிலவர் அப்படியே கண்ணீரோட ஆண்டவரை துதிச்சு கொண்டு இருக்காங்க, கண்ணீரோட. நான் என்னது பின்னாடி ஒண்ணுமே இல்லை. நாமெல்லாம் போற இடத்துல என்ன இருக்கும்? ஏதாவது பெரிய சிலை இருக்கும், இல்லைன்னா சிலுவை இருக்கும், இல்லைன்னா ஏதாவது கோயில் இருக்கும், ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களதான் வணங்கிட்டு நம்ம திரும்பி வருவோம். இந்த இடத்துல யாருமே இல்லையே, என்ன இந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டே அப்படியே நின்றுகிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துல இருந்து திருவிருந்து ஆயத்தமாகி அந்த இடத்துல திருவிருந்து கொண்டு வர்றாங்க. திருவிருந்து என்ன பண்றாங்கன்னா, திருவிருந்து எடுத்துக்கிட்டு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, சின்ன கிளாஸ் ஒரு 50 கஷ்டம் சின்னதா இருக்கு. அது ரெண்டும் அதை அவங்க ரெடிமேடா வாங்கிட்டு வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. எல்லாரும் அதை வாங்கி எப்படி வாங்குறது தெரியுமா? பயத்தோடு வரையிலோடு. ஹலோ, பிரைஸ் லார்ட். ஒரு அறிவியல் சொல்லுவோமா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தினத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என்னோட துக்கத்தை கேட்டு நீங்க சங்கடப்பட்டு வேணாம், நீங்க இன்னைக்கு சந்தோஷமாயி தான் அறையை விட்டு வெளியே போகணும். பிரைஸ் லார்ட். ஹalleluya. பாருங்க, அந்த இடத்துல வந்த உடனே எல்லாம் பயத்தோட வரையிலோடு இந்த அப்பத்தையும் இந்த தாட்சத்தையும் வாங்கி அவங்க கையில் வச்சு கொண்டு இருக்காங்க. நான் பார்த்து அவங்களுக்கு என்ன குறைச்சு ஆடி காரில் இறங்கிட்டு 2 கிலோ பேக்கெட்ல இருக்கிற இத்தனை காண்டு இருக்கிற ஒரு அந்த அப்பதையும் கையில வச்சு பயத்தோடு கையில வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆடிக்காரர்ல இருந்து இறங்கிட்டு அவங்களுக்கு அதை இப்படி வாங்க வேண்டிய ஏதாச்சும் அவசியம் இருக்குது? அவங்கள்ட்ட இல்லாத பணங்கள் ஒண்ணுமே இல்லை, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. மாசம் 1 லட்சம் 2 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க 2 ரூபாய் கொடுத்தது கடையில் வாங்க முடியாதா? இதுக்கு வேண்டி எதுக்காக இப்படி ஒரு பயத்தோட விரைகளோட எதுக்காக இப்படி வாங்கணும்னு நினைச்சு கொண்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு காரியம் அங்க தெரிகிறது கிடையாச்சு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னாச்சு, 2024 வருஷம் ஆச்சு இல்லையா? 2024ஆம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் ரட்சிப்பான ஒரு தேவன் இந்த உலகத்தில் பிறக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். அது யாருன்னு கேட்டா அவரின் பேர் இயேசு என்று சொல்லப்படுது. இயேசு என்ற தேவன் உலகத்துக்கு அவன் பிறக்கப்பட்டது மட்டுமல்ல, அவன் அந்த உலகத்துல 33 வருஷ காலம் அவர் வாழ்ந்தார். வாழ்ந்து அவன் சகல ஜனங்களையும் சீஷராக்கி கொண்டார், நோய்களை சுகமாக்கினார், அநேக பாவிகளை சீஷராக்கி கொண்டார். சீஷராக்கி கொண்டு அவர் மரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை அவர் இப்படி சொன்னார். அவன் என்ன சொன்னார்? உலகத்தின் பாவத்தின் ரட்சிப்பு இனியும் உண்டா என்ற ஒரு வார்த்தையை கேட்டா அது என்னோட மரணத்துக்கு, அவன் சொல்ற மரணத்தின் சேஷம் அவன் என்ன ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என்ற ஒரு உடன்படிக்கை உண்டு சொன்னாரு. அது மட்டுமல்ல, கொஞ்சம் கவனமா இருக்கு, அது மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி அப்படி இயேசு என்ற ஒரு தேவன் சிலுவையில் அடைக்கப்பட்டு மரிக்கப்பட்டு அவரோட அவன் ஞாபகத்துக்கு
என்பதற்காக இந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் நாம் புசித்து அவரை நினைவை கூடணும். நினைவை கூறும் போது நாம் செய்த பாவங்களை எல்லாம் நமக்கு நினைத்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு உணர்றது கிடையாது. அப்ப நான் திரும்பி என்ன பார்க்கறது கிடையாது. அப்படி இருந்தா இந்த உலகத்தின் பாவத்தை நீக்க முடியல ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு ரட்சிப்பு, அது இன்னைக்கு நான் வந்து அவன் கேட்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற மகா ரட்சகனான கர்த்தர் என்பதை குறித்து நான் அந்த இடத்துல அறியறது கிடையாது. அறிந்த உடனே நான் நினைச்சேன், அப்ப நான் யாரு? கொடூரமான பாவி. வாழ்க்கையில் செய்யாத பாவங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லா பாவங்களையும் செய்திருக்கேன், எல்லா தவறுகளையும் செய்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த தாசத்தையும் அந்த ஒரு திருவிருந்தில பங்காளித்தம் ஆயத்தமாகிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஓடி போய் பாஸ்டரை கேட்டேன், பாஸ்டர் இந்த ஒரு அவன் திருவிருந்தத்துக்கு ஆயத்தமாகணும், அந்த அதுல பங்காளித்தமா நான் என்ன பண்ணும்? ஏசு கிறிஸ்து அவன் தகப்பனா பிதாவை நீ ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பினா உன்னோட வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களும் அன்னைக்கு அந்த நிமிஷத்திலே சுத்தமாகும் என்று சொன்னாரு. அப்ப நான் பூஜை பண்ண வேணாமா? ஒரு பூஜை பண்ண வேணாம். நீ ஆடு பலி கொடுக்க வேணாமா? ஒரு ஆடை பலி கொடுக்க வேணாம். கோழி பலி கொடுக்க வேணாம். நீ பிள்ளைய பலி கொடுக்க வேணாம். நீ ஒரு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ அந்த இடத்துக்கு நடக்க வேணாம், இந்த இடத்துக்கு நடக்க வேணாம். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இப்பிரகாரம் மட்டும்தான். முழங்கால் படியிட்டு இயேசுவே என்னை நீர் காப்பாற்றும், நான் ஒரு பாவி என்று சொல்லி நீ வாழ்ந்து ஏற்று சொல்லி உன் உள்ளத்தினால் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உன்னோட வாழ்க்கையில நீ செய்த எல்லா பாவங்களும் அன்னைக்கு மன்னிக்கப்படும் என்று அவன் சொல்றான். ஹalleluya. ஊழியக்காரன் சொல்ல தெரியாது. ஆனா அந்த இடத்துல அவன் அந்த சர்ச்சில் அந்த நாள் இயேசுவின் தகப்பனா அவன் நான் அன்னைக்கு ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஹalleluya. அவன் எப்படி கைத முடியும்? அவன் சொல்றான், ஒரு பிச்சைக்காரன் இருந்த அவன் ஒரு கொடூரமான திருட்டு தொழில்களை பண்ணிக்கின்ற திருடனா இருந்த என் வாழ்க்கையில எப்படி ஒரு ரட்சிப்பு உண்டாகும்? ஹalleluya. வேற எவனால மாற்ற முடியும்? எந்த தேவனால மாற்ற முடியும்? எந்த மனுஷனால மாற்ற முடியும்? எந்த டாக்டரால மாற்ற முடியும்? அவன் எந்த பணத்தினால மாற்ற முடியும்? இப்படி ஒரு மாற்றத்தை இயேசுவை அன்னைக்கு சொந்தம் தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டு அவன் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு ஊழியக்காரனா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஹalleluya. இயேசு என்று சொல்றது நிசாரப்பட்ட பேர் அல்லது. இயேசு என்ற அர்த்தமே அவன் ரட்சிப்பகாரன். ஹalleluya. அவன் சகலரை ரட்சிக்கிற கர்த்தர். ஹalleluya. அந்த அவன் காப்பாற்றுற தேவனுக்கு முன்னாடி என்னையே நான் விட்டு கொடுக்கிறது கிடையாது. ஹalleluya. விட்டு கொடுத்தா போதுமா? திரும்ப பயன்படுத்தணும் இல்ல? அவன் பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணும்? அவன் சொல்ற சின்ன வயசுல எங்க அப்பா செஞ்ச வேலை, தாத்தா செஞ்ச வேலை, தாத்தாவோட தாத்தா செஞ்ச பாரம்பரியமா பண்ணி கொண்டது அநேக அவன் பாவங்கள், திருட்டு தொழில்கள், அநேக பிச்சைக்கார ஜனங்கள், அப்படி அநேக வேலைகளை விடணும் இல்ல? நிசாரமா விட முடியுமா? ஹalleluya. இத்தனை வருஷம் பண்ணி கொண்டிருந்தது திடீர்னு வந்து ஏதோ இயேசுவை கண்டேன்றதால நிசாரமா விட்டுற முடியுமா? எத்தனை பேர் அப்படி விட்டாங்க? ஹalleluya. ஸ்தோத்திரம். வாசிப்பாங்க வாக்கியத்தை மார்க்கோஸ் சுவிசேஷம் 40 அத்தியாயம் தொட்டு பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது தீமோயின் மகனாகிய பர்த்திமை என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆமென். சோதரா அங்க நிப்பாட்டுங்கம்மா. அங்க என்ன சொல்றாங்க? குருடன் என்ன சொல்லிருந்தது தெரியுமா? அந்த பர்த்திமை என்ற குருடன் என்ன சொல்றது தெரியுமா? தாவீதின் குமாரனே, என் மேல இரக்கத்தினால், எனக்கு என் மேல இரக்கத்தினால் இரங்கும் என்று சொல்லி அந்த இடத்துல கதறின போதும், ஹalleluya. முதலாவது அவனுக்கு என்ன வந்து தெரியுமா? இயேசு ஆசீர்வதிச்சார். அப்பவே திரும்ப ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, வாசிக்கமா. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஹalleluya. பாருங்க, இயேசு இவர்தான் என்று தெரிந்து அவன் சொல்ற முதலாவது இயேசுவோட பக்கத்துல வரதுக்கு அநேகர் நினைக்கிறாங்க. நீங்க நினைச்சு இயேசு பக்கத்துல வரும்போது அவன் முதலாவது உங்களுக்கு எதிர்ப்புகள் தான் வரும். ஹalleluya. அந்த எதிர்ப்புகளை நீ பார்த்து அவன் பின்மாற்றத்துல ஓடி போனா இத மாதிரி பிச்சைக்காரர்கள் இங்க நின்னு பேசுறது போல உனக்கு பேச முடியாது. ஹalleluya. இயேசு இவர்தான் தெரிஞ்சு அங்க திரும்ப வாசிக்க சொல்லுது, அவன் திரும்ப உச்சத்துல, ஹalleluya,
சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்றோம். இயேசு உள்ளத்துல வரணுங்க. ஹalleluya. ஆமென். இந்த சர்ச்சுக்குள்ள வந்தங்க. ஆமென். ஊழியக்கார ரொம்ப சிறப்பா. ஆமென். பாருங்க ரொம்ப அகாண்டமா நல்ல பலூனெல்லாம் கட்டி அலங்கரித்து ஆமென் ஆலயத்துல சூப்பரா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சூப்பரா பண்ணி வச்சிருக்காரு. எதுக்காக தெரியுமா? ஆமென். ஊழியக்கார ஃபர்ஸ்டே சொன்னாரு. ஹalleluya. கிறிஸ்துமஸ் ஆமென் இன்னைக்கு 25 இல்லையா? இன்னைக்கு 25ன்னு சொல்லி இன்னைக்கு இயேசு பிறந்தார் சொல்லி உலகம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பைபிள்ல இயேசு இன்னைக்கு பிறந்தாருன்னு போட்டிருக்கா? இல்ல. போட்டிருக்கா? ஸ்தோத்திரம். இல்ல. அப்ப எல்லா ஒரு பண்டிகையை நம்ம ஆலோசிக்கூடாது. ஆனா ஊழியக்காரங்க பண்ண வேண்டிய காரியம் இப்படி ஒரு கூட்டத்தை இப்படி சேர்க்கணும்னு நோக்கம் எது தெரியுமா? ஹalleluya. அவன் என்ன மாதிரி யாராவது ஒரு ஆளு யாதృச்சிகம் ஆலயத்துக்குள்ள கடந்து வந்து இவர் தானா இயேசுன்னு சொல்லி கேட்டு அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பிச்சாங்கன்னா அன்னைக்குதான் அவனுக்கு கிறிஸ்மஸ். ஹalleluya. அன்னைக்குதான் வாழ்க்கையில சந்தோஷம், அன்னைக்குதான் வாழ்க்கையில விடுதல், அன்னைக்குதான் வாழ்க்கையில எல்லா பாவம் மாறி அவன் மனுஷனா மாறுவான். ஹalleluya. அல்லாம கிறிஸ்மஸ்க்கு வந்து அவன் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணாங்க, கேக் சாப்பிட்டுட்டு போனா இயேசு நமக்குள்ள வராது. இயேசு நமக்குள்ள வரணும்னா அவன் சொல்ற இயேசு எனக்காக மரிக்கப்பட்ட தெய்வம் என்றதை குறித்து நாம் அறியணும். அப்படி அறியும் போது அவன் சொல்ற நாம என்ன பண்ணுவோம்? அவனோடு கூட சேர ஆசைப்படுவோம். அப்படி இருந்த பிச்சைக்காரன் தான் அவன் ஹல்லேலூயா இந்த நிறுத்தமா இல்லையா? ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணா? இயேசுதான் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான்? அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாரா? அந்த சத்தம் விட்டு இல்லையா? மிகுந்த சத்தம் விட்டு அந்த வார்த்தை என்ன பண்ணா? மிகுந்த சத்தம் விட்டு. ஹalleluya. அவன் ஆலயத்துக்குள் வந்து அவன் அப்படியே கம்முன்னு உட்கார்ந்து கொண்டிருந்தா அவன் ஆண்டவரிடத்தில் ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் யாரு ஆண்டோட சமூகத்துல என்ன எல்லாம் பிரச்சனை வந்தாலும் பிரதிகூலங்கள் வந்தாலும் யாரெல்லாம் எதிர்த்தாலும் மிகுந்த சந்தோஷத்தோட கூப்பிடுறாங்களோ அவர் இடத்துல இயேசு கடந்து செல்வார் நிச்சயம். ஓ ரபா ஹத்து ரீமா லபா ஷகா ரதா உடா வனா கதா ரதி பலா ஷகா தீபலவனா. ஓ இயேசு கடந்து போறது அவன் யாரு கூப்பிடுறாங்களோ அவரிடத்துல தான் கடந்து போவார். ஹalleluya. புதுசா வந்த பிள்ளைகளே நீங்க எல்லாம் ஒரு காரியத்தை நினைத்து கொள்ளுங்க. அவன் சர்ச்சுக்குள்ள வந்து சர்ச்சுக்குள்ள வரதுக்கு பாஸ்டர் கூப்பிட்டு கொண்டு வந்தார். இல்லன்னா ஏதோ சிஸ்டர் யாராச்சும் கூப்பிட்டாங்க நீங்க வந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு உள்ள இயேசு வரணும்னா நீ கூப்பிடணும். இந்த விச்சகாரனை போல இயேசுவே என்று கூப்பிடும் போது அவன் அப்பதான் உள்ளத்துல இயேசு வருவாரு. ஹalleluya. அப்பதான் உன் தேவைகள் சந்திக்கப்படும். அப்பதான் உன் நோய்கள் மாறும். அப்பதான் நீ வெளிச்சத்துக்கே வருவ. அப்பதான் நீ நியாயமா நடக்க தொடங்குவ. அது இல்லாதபடி நீ யாரு? இருட்டின் மக்கள் தான். ஹalleluya. பைபிள் கீழ 19 அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடேற்கொள். உன்னோட சத்தத்தை கேட்டு இயேசு என்ன சொன்னார்? அழைத்து கொண்டு வா. ஹலோ, சத்தம் கேட்டதை இயேசு கிட்ட போக. ஹalleluya. இயேசு அவன் உங்களோட சத்தத்தை கேட்கணும். இயேசு உங்களோட சத்தத்தை கேட்கும்போது தான் இயேசுவை கூட்டிக் கொண்டு வர சொல்லுவார். இன்னைக்கு ஊழியக்காரன் அனுப்பி உங்களை கூட்டிக் கொண்டு வர சொன்னார். எதுக்கு தெரியுமா? அவன் இயேசுவோட சத்தத்தை ஹalleluya. அவன் இயேசு அவன் நீ கத்தின கதறைகளை வேதனைகளை துக்கங்களை அவன் பாரு. நீ நிமித்தம் உன் குடும்பத்தில் அனுபவித்த ஒவ்வொரு பாடுகளை அவன் பார்த்து கொண்டிருந்தார். ஹalleluya. அந்த இடத்துல இயேசுவேன்னு சொல்லி உள்ளம் துறந்து நீ கூப்பிடுறியா? ஹalleluya. நீ கூப்பிடுறியா? ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. அதனாலதான் உம்மை தேடி இயேசு இங்க வந்திருக்கிறார். ஹalleluya. அங்க பாருங்க இயேசு அந்த ஆமென் அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த குருடனை அழைத்து திடேற்கொள். எழுந்திரு. உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் அங்க சொன்ன விஷயத்தை ஒவ்வொண்ணா ஸ்டாப் பண்ணி வாசிக்கமா? ஒவ்வொரு விஷயத்துல இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு ஃபர்ஸ்ட் அவனை அழைத்து வர சொன்னாரு. அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடேற்கொள். எழுந்திரு. உன்னை அழைக்கிறார் என்றார்கள். திடேற்கொள், நீ எழுந்திரு, அவர் உம்மை அழைக்கிறான்னு சொன்னார். ஹalleluya. உள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அவருக்கு தெரியும் இயேசு வந்தா என்னோட வாழ்க்கையில் எல்லாம் மாறும், எல்லாம் மாற்றுவாரு. அவன் அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல பறந்து கொண்டு அப்படியே ஒரு ஆவியின் ட்ரெஸ் தரிச்சு கொண்டு இருக்கார். அந்த இடத்துல இயேசு ஆனா இருந்தா தெரியுமா? 100% அவன் ஒரு மனிதனா இருந்தார். 100% ஒரு மனுஷனா
இயேசு நான் தான் இந்த பெர்த்தலமேன்னு சொல்லி கை கொடுக்க கேட்பாரா? ஹலோ, இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள பலவரை அப்படிட்டு வந்திருக்கோம். எனக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு தவறும் இல்லை. நான் எல்லாத்தையும் பக்கா பர்ஃபெக்டா இருக்கேன். எனக்கு ஒரு தவறு இல்லை. வீட்டுல நியாயமா பேசுவேன். வீட்டுல ஒரு சண்டை போட மாட்டேன். வீட்டுல என் குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தான். என் கத்தை கூட சண்டை போட மாட்டேன். என் புருஷன் கூட சண்டை போட மாட்டேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போட மாட்டேன். என் பிள்ளைங்களோட சண்டை போட மாட்டேன். அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல, அப்படி ஒரு மனுஷனும் இருக்க முடியாது இல்லையா? சோதரம் பாருங்க, அந்த இடத்துல அவருடைய எல்லா குருவைகளும் தடுமாறிதான் வருது. ஹலோ, இன்னைக்கு நீ ஆலயத்துக்குள்ள வந்திருக்கனா தடுமாறிதான் வந்திருக்க. அவன் தடுமாறி எப்படியாவது ஒரு சௌக்கியம் கிடைக்கணும், அவன் எப்படியாவது என்ன தொடணும் என்ற எண்ணத்தினால அவன் தடுமாறி கொண்டே நேர இயேசு இடத்துல வந்து இயேசுவை தொட்ட உடனே அவன் திரும்ப என்ன சொல்றான்? உம்மோட மேல் வசத்தை எறிவிட்டு இயேசு இடத்தில் வந்தார். இயேசு அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஸ்தோத்திரம். நாம இப்படி தடுமாறி வந்துட்டா போதும். ஹல்லேலூயா. அப்புறம் நம்மளோட சாய்ஸ் தான். ஹலோ, நம்மளோட சாய்ஸ். ஆண்டவர் கேட்கறது உனக்கு என்ன சுகம் வேணும்? ஹல்லேலூயா. கண்ணு மட்டும் கிடைச்சா போதுமா, இல்ல கால் மட்டும் கிடைக்கணுமா, கை வேணுமா, என்ன வேணும் நீ கேளு. ஹல்லேலூயா. நீ எப்படியாச்சும் தடுமாறி ஆலயத்துக்குள்ள வந்தா போதாது. இப்போ நீ கேட்கணும், உனக்கு என்ன சுகம் வேணும், என்ன மாற்றம் வேணும், எப்படி நீங்க கடந்து போகணும்ன்றதை குறித்து நீ பேசணும். உன் வாயை திறந்து அவன் நம்ம கொண்டு வர்றதுக்கு வேணும். யாராலும் அவன் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா இனிமே உனக்கு என்ன வேணும்ன்றதை குறித்து நீ தான் கேட்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆலயத்துக்கு போனேன். அந்த இடத்துல சில காரியங்களை பார்த்தேன். இயேசு தெய்வம் என்று நான் அறிஞ்ச உடனே என்ன பண்ணேன்? அந்த இடத்துல போய் இயேசுவே உம்மோட ரட்சிப்பு, ஆண்டவரே நீ என்னை காப்பாற்றுற தெய்வம் என்று நான் அறிகிறேன். என்னை நீ காப்பாற்றும் என்று சொல்லி நான் கதறி, ஆண்டவரே என்னோட பாவத்தின் கரையிலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி நான் அவனோட கூட அவன் பேசின உடனே இந்த பிச்சைக்காரனை ஆண்டவர் என்ன சொன்ன, உனக்கு என்ன செய்ய அதை மட்டும் சொல்லு. அவன் கதறதல் அப்புறம் நிப்பாட்டு. அவன் சொல்லும் போது அந்த இடத்துல இந்த குற்றம் பார்த்து என்ன சொல்ற ஆண்டவரே? நான் பார்வையடைய வேண்டும். பார்வை அடைய வேண்டும் சொல்லும் போது ஆண்டவர் உடனே நேர போய் 2 கத்திரி 2 ஸ்கூட்டர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கண்ணை கலட்டி திரும்ப வேற கண்ணு வச்சாரா? ஹலோ, என்ன பண்றது? அவனோட விசுவாசத்தினால் அவன் தடுமாறி கொண்டு ஆண்டவரிடத்துல கடந்து வந்து அவன் கதறி இயேசுவேன்னு சொல்லி கதறின உடனே, மகனை எப்படியாவது நீ என்னிடத்துல வந்துட்டே இல்லை, இனிமே உன்னோட தேவை என்னது? ஹல்லேலூயா. புதுசா வந்திருக்கிற பிள்ளைகள், என் சகோதரி சகோதரமார்களே, அவன் நீங்க ஒரு காரியத்தை நினைச்சு கொள்ளுங்க. ஆலயத்துக்குள் தடுமாறி கொண்டுதான் வந்திருப்பீங்க. எதுக்கு ஆலயத்துக்குள் போற, எந்த விஷயத்துக்காக போற, இந்த விஷயத்துக்கு மறுபடி கிடைக்குமா கிடைக்காதா, எனக்குள்ள இருக்கிற இந்த வேதனைக்கு யாரு மறுபடி தருவார், யாராவது ஒரு ஆள் தருவாரா என்று நினைச்சு கொண்டு நீ தடுமாறி கொண்டுதான் ஆலயத்துக்குள் கடந்து வந்திருப்ப. அவன் ஆனா இந்த இடத்துல இயேசுவை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான், உனக்கு என்ன வேணும் நீ கேளு. ஓ ஹல்லேலூயா. நீ வாயை திறந்து உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும் போது உன்னோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருகிற ஓ ஜீவனுள்ள கர்த்தர் உன்னோட மத்தியில் இருக்கிறார். அவன் சும்மா சொல்ல மாட்டார். அவன் சொன்ன அதை அப்படியே செய்வார். உன் வாழ்க்கையில தேவையானது இயேசுவே எனக்கு இது வேணும் என்று கேட்டா உனக்கு கண்டிப்பாக அதை கொடுக்க அவர் வல்லமையாக இருக்கிறார். ஓ எஸ் ஹல்லேலூயா. பிச்சைக்காரனுக்கு கண் திறக்கப்பட்டது. எப்படி திறக்கப்பட்டது தெரியுமா? அவன் உள்ளம் திறந்து இயேசுவே என் மேல் இரங்கும் என்று கேட்டதினால் அவனோட தேவைகளை அறிந்து அவன் சுகமாக்கினாள். ஹல்லேலூயா. அவன் சுகமாக்கி அவன் சோத்திரம் அந்த இடத்துல அவனோட இருட்டின் அந்த காட்சி எல்லாம் அவன் நீக்கி அவன் பிரகாசத்துக்குள் கொண்டு வர்றது கிடையாது. ஹல்லேலூயா. எவ்வளவு வருஷங்களா, ஹல்லேலூயா, எவ்வளவு மாதங்களா, எவ்வளவு நாட்களா இல்லையா? நம்ம வீட்டுல, நம்ம தேசத்துல, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் போராட்டம், எப்படியாச்சும் மரிச்சு போயிடலாமா நினைச்ச நாட்கள், கட பிரச்சனைகள், ஒரு வருஷத்துல நோய்கள், இதெல்லாம் சூழ்ந்து கொண்டு வருகிறது இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பரிகாரம், இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அவன் இயேசு மட்டும்தான். இதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம். பாருங்க, அவன் கண்ணு திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நிசாரப்பட்ட கண்ணெல்லாம் அங்கே திறக்கப்பட்டது. அங்க திறக்கப்பட்டது தெரியுமா? அவனோட இருட்டின் அந்தகாரங்கள் எல்லாம் மாறிட்டு
பாவத்தினால் மூடப்பட்டிருக்கேன் கண்கள். பாவத்தினால் மூடப்படும் போது என்ன இருக்கும்? எந்த இடத்துல போனாலும் ஏதாவது பார்த்தா அதை ஆசைப்படுறது, ஏதாவது ஒரு தவறுகள் கோபம் வந்துட்டா வெட்டுறது, அவரை உரிக்கிறது, எந்தெல்லாம் பாவங்கள் பண்ணும்போதும் எனக்கு முன்னாடி என்ன கண்ணு தெரியாது. இது தவறுன்றதை குறித்து எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அது ஒண்ணுமே தெரியாது எனக்கு. தவறு, இது தவறுன்றதை குறித்து எனக்கு தெரியாது. தெரியாதனாலதான், அந்த இருட்டின் அந்த காலத்துல கிடந்ததுனாலதான் ஒவ்வொரு இடத்துல நான் கடந்து என்ன பண்ணேன்? பாவங்களை எல்லாம் வெளிச்சத்தில் நின்று கொண்டு செஞ்சு கொண்டிருந்தேன். உண்மையா இருட்டில் இருக்கிறது யாரு தெரியுமா? ஒரு உண்மையா கண் தெரியாதது யாரு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, உண்மையான குருடன் யாரு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாவிதான் உண்மையான குருடன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு குருடன் போய் கதறா இல்லையா? இதுதான் ஒரு பாவி மனம் திரும்பும் போது செய்ய வேண்டிய காரியம். அதெல்லாமே சும்மா ஆலயத்துக்குள் வந்தோம், எப்படியோ உட்காரோம், எப்படியோ எழுப்பி போறோம், எப்படியோ என் குடும்பத்துக்கிட்ட போறேன், எப்படியோ சொந்த பந்துக்கிட்ட இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் உண்மையா நீ பிரகாசத்துக்குள் கடந்து வரணும். என்ன அவன் நீ வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு கிடையாகணும். என்ன வெளிச்சத்துக்கு வரணும்? இதுவரை நீ பாவத்தோட பாவகரமான வழிகளை ஏதாவது விஷயத்துல ஏதாவது ஒரு காரியங்களை நீ அடிக்டா இருந்தா நீ அந்த இடத்துல இருந்து அதை தூக்கி வீசி நீ மனம் திரும்பி அவன் இயேசுவிடத்தில் வர துடிக்கணும். ஹல்லேலூயா. நீ இயேசுவிடத்தில் வர துடியும் போது கண்டிப்பா உம்மோட பாவங்கள் எல்லாம் மாறும். உம்மோட பாவங்கள் எல்லாம் மாறும். நீ அன்னைக்கு பிரகாசத்தில் நடக்கிற ஒரு மனிதனாய் தீருவார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம். ஒரு வாக்கியத்தை கூடி வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறீங்களா? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. ஹலோ, ஸ்தோத்திரம். உடனே அவன் கண்கள் என்ன வந்துச்சு தெரியுமா? மீன் செதில்கள் போல விழுந்தது. அவன் பார்வை அடைந்து, ஒன் செகண்ட் சிஸ்டர், அங்க என்ன வந்துச்சு? மீனோட செதில்கள் போல அவனுடைய கண்ணிலிருந்து விழுந்தது. என்ன தெரியுமா அந்த செதில்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தோட சுகத்தை தேடிக்கொண்டு சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு சமாதானமே இல்லாம பல பேருக்கு சமாதானம் கொடுக்காதவனாய் நீ கடந்து போய் கொண்டிருந்தால் அந்த ஒரு செதும்பல் தான். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் கண்ணிலிருந்து வெளியே விடுகிறது கிடையாது. ஹல்லேலூயா. அவன் அவன் சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனான அவன் சோத்திரம் பவுலுக்கு கண்ணிலிருந்து செதும்பல் போல கீழே விழுகுது. விழுந்த உடனே அவன் கண்
மாதிரி மாறிக்க பண்றது கர்த்தர் தான். நீ தைரியமாக செல்லுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், எப்படி ஆண்டவர் எனக்கு முன்னாடி போக தெரியும், நாம நடத்துறேன். ஹல்லேலூயா. அத்தனை வருஷமா பயன்படுத்தி கொண்டிருந்த ஆன்ஸ் மது அவன் சொல்ல முடியாத வந்து எல்லா போத பொருள்களையும் ஹல்லேலூயா அந்த இடத்துல ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே என் வாழ்க்கையில விட முடிகிற காரியங்கள் அல்ல இது, இருந்தாலும் நான் இதை எப்படி விட போறேன்னு தெரியல. ஆண்டவர் வசனம் பேசினாரு, ஹல்லேலூயா உம்மோட சரீரம் என்னோட ஆலயம், ஹல்லேலூயா அதை தீட்டுப்படுத்தாதே, ஹல்லேலூயா உம்மோட சரீரம் என் ஆலயம், அதுக்குள்ள நான் வசிக்கணும்னா, நான் இறங்கணும்னா, அந்த இடத்துல நான் இருக்கணும்னா, அவன் உனக்குள்ள இருக்கிற பல அவன் அழுக்குகளை நீ சுத்தமாக்கு. நீ அதை சுத்தமாக்கும் போது அவன் சுத்தமான கர்த்தரின் சித்தம் உன் மேல நிறைவேறும் என்று சொன்னார். அவன் சோதரம் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இனிமே இந்த உலகத்தின் பொல்லாத லெகரிகள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அது அன்னைக்கு விட்ட. திரும்ப கேட்ட, ஆண்டவரே எனக்கு வேற வேலை செய்யாது, எங்க போனாலும் அவன் திருட வேலை தான் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் பொழைப்பேன்? ஆமென். உன்னை அழைத்தது நான் அல்லவா, நீ தைரியத்தோட கடந்து சொல்லுன்னு சொன்னாரு. அவன் அந்த சில நாட்கள்ல ஆண்டவர் அழகான சில வேலைகளை கொடுத்தாரு. அவன் இந்த காடு வெட்டுற புல் மிஷினால காடு வெட்டி அவன் அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிற மிஷின் வேலை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுல இருந்து அவன் சோதர பல இடங்கள்ல போய் அநேக பணங்களை சம்பாதிக்க தொடங்கின. ஆண்டவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாரு. அவன் ஒரு சைக்கிளுக்கு வேண்டி பல இடத்துல பிச்சை எடுத்திருக்க, ஒரு சைக்கிள் ஓட்ட கிடைச்ச சந்தோஷம் நினைச்சு கொண்டிருந்தேன். இன்னைக்கு பாருங்க, அவன் பைக்கு டூ வீலர்லயே பெரிய ராஜா வருகிற புல்லட் வரை வீட்டுல சீப்பா கிடக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு வண்டியில பிரயாணம் பண்றதுக்கு இல்லாம பல பஸ்ல ஏற்றி அவன் எங்களை காரி மூஞ்சில துப்பி கீழே இறக்குவாங்க, ஒண்ணு எங்களை இறக்குவாங்க, இல்லைன்னு அவங்க இறங்கி ஓடிடுவாங்க. இன்னைக்கு பாருங்க, விலையேற அநேக சொகுசு காருகள்ல என் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு அதை வெற்றலமாய் செய்தது போல அவன் சொல்ற, நான் ஆண்டவரை பார்த்து கதறின, இயேசுவே என்னை மன்னிச்சு ஆண்டவரை என்னை நீ சௌக்கியமாக்கும் என்று சொல்லி நான் அவரிடத்துல கேட்ட போதும் பாருங்க, பாவத்தின் அந்தகாரம் எல்லாம் என் கண் விட்டு வெளியே போயிட்டு அவன் என்னை விட்டு வெளியே போன உடனே அவன் இயேசுக்காக நான் பயன்பட தொடங்கினேன். அவன் இயேசு என்னை பயன்படுத்தினார். அவன் வாசிக்க தெரியாது. பல கன்வென்ஷன்ல ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது அதுல மூலையில உட்கார்ந்து கொண்டு அவன் அவரை பார்த்து ரசித்து கையடிச்சு ஆவினால நிறைஞ்சு ஜெபித்த நாட்கள் அநேகது உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு மைசூர் தேசத்துல அவன் ஆண்டவர் ஆர்வமா ஜெபித்து துதிச்சு கொண்டே இருந்தேன். துதிச்சு கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு தேசத்துல இருந்து கிரண் சொல்ற ஒரு ஊழியக்காரன் வந்து அன்னைக்கு பாலர சத்தம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு. அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த பிரசங்கத்தின் நடுவில் அவர் நிப்பாட்டிட்டு அவன் சொல்ற, என்ன அவன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. அவன் ஸ்டேஜுக்கு போய் காலு கையால நடக்க தொடங்கிருச்சு. அவன் ரெண்டு பேருக்கு முன்னாடி நின்று என் பேர் என்னன்னு சொல்ல தெரியாது, அவன் யார்கிட்ட ஒரு வார்த்தை பேச எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல போய் நடிக்க போய் நின்ன அவன் அந்த ஊழியக்காரன் சொன்னான், அவன் நீ நடக்காத, ஹல்லேலூயா உம்மை அவன் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறார். அவன் நீ அநேகதை நடக்கப்படுமாறாக்குவ, நீ இப்ப தைரியமாக கடந்து செல்லுன்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே சாரா சிரித்தது போல நான் சிரிச்சேன். இது எப்படி சம்பவிக்கும்? அவன் இது ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லைன்னு சொன்னேன். அவன் சொல்ற அந்த சிரிச்ச இடத்துல அவன் சொல்ற, ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, அவன் அந்த இடத்துல உயர்த்தி அவன் இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறார். பிரியப்பட்டவரே, அவன் சொல்ற பாருங்க, அவன் அந்த இடத்துல இருந்து இறங்கி நான் ஆண்டோட கேட்ட, ஆண்டவரை எப்படி ஊழியம் செய்யறது, எப்படி உமக்காக பயன்படுறதுன்னு நினைச்சேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. அவன் ஒரு ஊழியக்கார முகாமில் எனக்கு போன் வந்தது, அர்ஜுன் சோதரம் இந்த மாதிரி ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கேன், வந்து படிக்கிறியான்னு கேட்டார். நான் அப்படி சொன்னேன், எனக்கு இப்போ வாசிக்கவே தெரியாது, ஸ்கூல்ல நான் போனதில்லை. அப்ப எப்படி பாஸ்டர் நான் இப்படி வசனம் வாசிப்பேன்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்ன, சும்மா வந்து நீ உட்கார்ந்து மட்டும் கேட்டா போதும், அவன் சோதரம் பாக்கி எல்லாம் ஆண்டவர் பண்ணிக்கு வருகிறாரு. அதே மாதிரி வசனம் கேட்கறதுக்கு தான் நாங்க கடந்து போனேங்க. ஆனா அங்கிருந்து வெளியே எழும்பும் போது அவன் சோதரம் 3 வருஷத்து பைபிள் காலேஜ் படமும் முடிஞ்சு வெளியே இறங்கி வரும்போது அவன் 2 அழகான ஆலயங்களை கட்டி அவன் ஒரு இடத்துல 40 விசுவாசிகள், ஒரு இடத்துல ஒரு 50 விசுவாசிகளை தந்து அவன் இறங்கின அந்த வருஷமே 2 ஆலயங்களுக்கு பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் என்ன உதவி செய்தார். இதுதான் இயேசு செய்யற காரியங்க. அவன் பார்த்தா உடனே அவன் பாக்கெட் பெருசாகாது, உடனே பேங்க் பேலன்ஸ் கூடாது. இயேசு ஒருவனை உயர்த்துவேன்னு சொல்லிச்சுன்னா அவர் அப்படியே செய்வார்.
ஹalleluya. 2ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு ஒரு நிவர்த்தி இல்லாம ஓடி அலைஞ்சு கொண்டிருந்தேன். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கேட்கணும், உங்களுக்கு இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா அது உங்க வாழ்க்கையில கிடைச்ச பெரிய கிஃப்ட். அது உங்களை படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ற நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னா அது உங்க வாழ்க்கையில கிடைச்ச பெரிய கிஃப்ட். அது நீங்க அப்பா அம்மா மக்களை அவன் கீழ்பட்டு நீங்க ஆண்டவருக்குள்ள ஐக்கியமா இருந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை சாதிப்பார். ஹalleluya. அவன் பிள்ளைகளை அவன் ஆண்டவரோட அன்புக்குள்ள வளர்த்துற அம்மா அப்பா அவன் உங்கள்கிட்ட சொல்ற, நீங்க பிள்ளைகள் ஆண்டவரோட அன்புக்குள்ள வளர்த்தும் போது அடுத்த உன் வீட்டில இருந்து அவன் அடுத்த தீர்க்கதரிசிகள் எழுப்புவாங்க. அவன் உன் வீட்டில இருந்து அவன் சொல்ற பாருங்க, தேசம் கடந்து போய் அநேக பாவிகளை விடுவிக்கிற ஊழியக்காரங்கள் ஆரம்பிப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் குறிக்கணுமா? ஹalleluya. அதுக்கெல்லாம் காரணம் குறிக்கணுமா? குறிக்கணும்னா ஆண்டவரோட சமூகத்துல ஒப்புக்கொடு. இயேசுவே என்னை பயன்படுத்து, என் பிள்ளைகளை பயன்படுத்து, என் குடும்பத்தை நீ பயன்படுத்துன்னு சொன்னா கண்டிப்பா பாருங்க ஐயா அவன் சோதரத்தை வயநாடு தேசத்துல என்னை கூப்பிட்டு கொண்டு வந்தாரு. அவன் ஹல்லேலூயா. இப்ப நினைச்சிருப்பாரு என்னோட திருநாள் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தான்னு சொல்லி. ஸ்தோத்திரம், பிரைஸலோட. ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக ஆலயத்துக்குள் கொண்டு வந்ததோ அவன் சோதரம் அந்த நோக்கத்துல தான் அவங்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் பாருங்க தெருவுல பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த பிச்சைக்காரனை இன்னைக்கு ஆண்டவர் பல இடங்களை இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கேன்னா அவன் என்னை காலும் அவன் எவ்வளவு படிச்சு எவ்வளவு அந்தஸ்தோட எவ்வளவு பெருமையோட எவ்வளவு பேரோட நல்லா அவன் புகழோட நல்ல பலத்தோட இருக்கிற என்னோட தங்கச்சி தம்பிங்க அவன் அண்ணா அவன் அப்பா எத்தனை பேர் இருக்கீங்க. ஹalleluya. அவன் ஒரு பிச்சைக்காரனை இப்படி பயன்படுத்தணும்னா அவன் என்னை காலும் அவன் எவ்வளவு அவன் சிறந்தவர் உயர்ந்தவர். நீங்க ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க தயாராகனா கண்டிப்பா உங்களை அவன் வாழல்ல அவர் தலையாக்கி மாற்றுவார். அவன் அதுக்கு சாட்சியமே நான். ஹalleluya. உம்மை சும்மா ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டு வரல, உம்மை கூப்பிட்டு கொண்டு வந்ததே எதுக்கு வேண்டி தெரியுமா? ஆமென். ஹalleluya. இந்த தெருவில் லைட் வைக்கிறதுக்கு எதுக்கு வேண்டி தெரியுமா? ஹalleluya. அந்த தெருவுக்கே ஒரு வெளிச்சம் வர்றதுக்கு இல்லையா? ஆமென். ஹalleluya. அதுல ஒரு மலை மேல ஒரு லைட் வச்சா ஆமென் சொல்றாங்க அந்த மலை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பிரகாசம் ஆகிறதுக்கு இல்லையா? ஆமென். ஒரு வீட்டுக்கு மேல லைட் வச்சா அந்த வீட்டுக்கும் ஒரு பிரகாசம் ஆகிறதுக்கு இல்லையா? இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெளிச்சங்கள். ஆமென். நீங்க உங்க வீட்டுக்கு வெளிச்சமாக வேண்டியவங்க, நீங்க உங்க தேசத்துக்கு வெளிச்சமாக வேண்டியவங்க. அவன் நீங்க உங்க அவன் ஜாதிக்கு வெளிச்சமாக வேண்டியவர்கள். அவன் சும்மா ஆலயத்துக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டது. ஆண்டோட வசனம் சொல்லுது அவன் விளக்கு பத்த வச்சு அவன் சொல்ற அவன் மறைச்சு வைக்கிறதுக்கு அல்ல விளக்கு பத்த வைக்கிறது. விளக்கு பத்த வச்சு தண்டு மேல வைக்கணும். அவன் தண்டு மேல வைக்கும் போது என்ன ஆயிடும்? அது எல்லாருக்குமே பிரகாசமாய் தீரும். அவன் ஹalleluya. தண்டு மேல் நிக்கணும்னா முதலாவது நான் ஒரு விளக்காய் தீரணும். விளக்காய் தீரணும்னா நாம என்ன ஆகணும்? முதல்ல அவன் என்ன நீ பத்தவையும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். உம்மை நீ ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவரை பத்த வச்சு அவன் ஹalleluya இருட்டின் அந்தகாரத்தில் கிடக்கிற அநேக ஜனங்களுக்கு ஒரு பிரகாசமாக உம்மை கொண்டு வந்து நிப்பாட்டுவார். இது அவன் சும்மா பேசுற வார்த்தை அல்ல. இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லி இயேசு பிறந்த தினம் என்று சொல்லி உலகம் எம்பாடு சந்தோஷம் பண்ணி கொண்டிருக்கும் போது இன்னைக்கு நீ ஒரு விளக்காய் கடந்து போனேன்னா அவன் அந்த இயேசுவின் சந்தோஷம் உன்னோட குடும்பத்தில் உண்டாகும், உன் தேசத்துக்குள் உண்டாகும், உன்னோட அவன் வம்சத்துக்குள் உண்டாகும். இதுக்கெல்லாம் காரணம் நீ ஒரு விளக்காய் மாறணும். ஹalleluya. எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? இன்னைக்கு நான் என் வீட்டுல ஒரு விளக்கு. ஹalleluya. எந்த நிலவினால நாங்க வெள்ளம் தெரியாது. ஆனா இங்கிருந்து வெளியே போகும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, ஒரு பிச்சைக்கார அண்ணன், ஒரு பிச்சைக்கார ஒரு சகோதரன் எப்படி இயேசு உயர்த்தினா. ஹalleluya. அப்ப என்ன உயர்த்த முடியாதா? நீங்க கேட்கணும். ஹalleluya. ஒரு பிச்சைக்காரன் எப்படி இப்படி உயர்த்த முடியும்? எந்த டாக்டரால மாற்ற முடியும்? உலகத்தில் இருக்கிற ஏதாச்சும் பெருமையினால மாற்ற முடியுமா? ஏதாச்சும் பணத்தினால மாற்ற முடியும்? அப்படின்னா பணத்தினால மாற முடியுச்சுன்னா நாங்களும் லட்சங்களை பார்த்துருக்கோம் அந்த டைம்ல. ஸ்தோத்திரம். பணத்தினால மாற்ற முடிகிறதல்ல அது. ஹalleluya. இது இயேசுவால மட்டும் தான் மாற்ற முடியும். இயேசுனால மட்டும் சாதிக்க முடிகிற காரியம் தான் இது. பிரியமானவர்களே, இயேசுக்காக உம்மை விட்டு கொடுத்தார். இயேசுவே நீர் என்னை பயன்படுத்தணும் என்று சொன்னார். இயேசு உம்மை பயன்படுத்த தொடங்குவார். அன்னைக்குதான் வாழ்க்கையில யாதார்த்தியமான கிறிஸ்துமஸ். நீ அன்னைக்குதான் சந்தோஷம் அடையுவ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தோஷம் கிடைச்சு போன போதுமா உனக்கு? ஹலோ, சொல்றது கேக்குதா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு நாளோட சந்தோஷம் போதுமா? இன்னைக்கு ஒரு நாளோட சந்தோஷம் போதும்னா நீங்க வந்தது போல இறங்கி போகலாம். ஆமென். இந்த ஒரு நாளோட உங்க சந்தோஷம் முடிஞ்சு போயிடும்.
இல்ல எனக்கு என்னைக்குமே சந்தோஷம் வேணும், இந்த உலகத்தில் இருக்கிறது வரை எனக்கு சந்தோஷம் வேணும், அதே காலம் இந்த உலகத்துல மரித்து போயிட்டாலும் எனக்கு சந்தோஷம் வேணும் நினைக்கிறவங்க இதுக்குள்ள இருந்தா ஆமென். இயேசுவை இப்பவே உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுக்காக வெளிச்சம் அடைய துடியுங்க. நீங்க அப்படி உங்களை நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களையும் ஆண்டவர் பெரிய பிரகாசமா மாற்றுவார். பாருங்க, அந்த அந்த வரியில உட்கார்ந்து அது எட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்து தட்டெடுத்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன். பல வீடுகள்ல கடந்து போய் பல வீடுகளை கடந்து போய் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன். தட்டை கொடுத்து அரிசி போடுவாங்க, அதை கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம். என் மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்துவேன். எங்க சமூகத்துல ஒரு அங்கீகரிக்க முடியாது. வீட்டுக்கு போனா யாரும் வீட்டுல ஏத்த மாட்டாங்க. நான் வீட்டுக்குள்ள வந்த பல சாமான்களுக்கு ஒழிச்சு வைப்பாங்க. வந்துட்டான் எப்படியாச்சும் போயிருமே நினைச்சுக்கிட்டு பலதட்டு ஒழிச்சு வைப்பாங்க. அப்படி இருந்த என்ன இன்னைக்கு பாருங்க, எந்த வீட்டுல ஏத்தாம இருந்தாங்களோ அந்த வீட்டுல கூப்பிட்டு எனக்கு போக டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்படி ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனாலதான் இந்த கோட்டு போட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன். அவன் என்னோட டிமாண்ட் காட்டுறதுக்கெல்லாம் இங்க வந்தது